இந்திய ரயில்வே அமைப்பு தட்கல் டிக்கெட் பதிவு முறையில முக்கிய மாற்றத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது டிசம்பர் 1 முதல்ல தட்கல் டிக்கெட் பதிவு செய்யும் போது பயனர் வழங்கிய மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும். அது உள்ளிட்ட பிறகு டிக்கெட் பதிவு செய்முறை நிறைவடையும். ஆனா தற்போது வெஸ்டர்ன் ரயில்வேல சில ரயில்கள்ல மட்டுமே இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டிருக்கு. விரைவில் அனைத்து ரயில்வே மண்டலங்களையும் இந்த புதிய முறை செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா ரயில்வே அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி மும்பை சென்ட்ரல், அகமதாபாத் சதாப்தி எக்ஸ்பிரஸ்ல டிசம்பர் 1 முதல்ல இருந்து ஓடிபி அடிப்படையிலான தக்கட் டிக்கெட் முறை தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அவசரமா பயணம் செய்ய விரும்பக்கூடிய பயணிகள் வாய்ப்பு கிடைக்காமல் போகக்கூடிய நிலைய தவிர்க்கவே இந்த புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் டிக்கெட் பதிவு செய்யும் போது மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும். அதுக்கப்புறமா தான் டிக்கெட் உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான இல்லனா போலி மொபைல் எண்கள் மூலமா பதிவு செய்வது இனிமேலு சாத்தியம் இருக்காது. அதே மாதிரி செயலில இருக்கக்கூடிய சரிபார்க்கப்பட்ட மொபைல் எண் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் தட்கல் டிக்கெட்டை பதிவு செய்ய முடியும்னு இந்திய ரயில்வே அமைப்பு தெரிவிச்சிருக்கு. ஐஆர்சிடிசி இணையதள மொபைல் செயலி மற்றும் ரயில்வே கவுண்டர்கள் உள்ளிட்ட அனைத்து முன்பதிவு வழிகள்லயும் இந்த புதிய முறை பொருந்தும்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, வெளிப்படையான தட்கல் முன்பதிவுகளை உறுதி செய்வதும் உண்மையான பயணிகளுக்கு தட்கல் டிக்கெட் பெறுவதற்கான சிறந்த அணுகலை வழங்குறது தான் இதோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.